こんばんは。Good evening. One ma'am. Good Good evening, ma'am. evening. Good evening. ස්ටාර්ට් කරමු. ඒකට අපි එදා lesson 9 එක කරා. අද කරන්නේ lesson 10. lesson 10 වල vocabulary එක. මේකේ තියෙන verbs වලින්ම first one be එහෙම නැත්නම් ඉන්නවා කියන meaning එක imas. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலாவது verb பார்த்தீங்கன்னு சொன்னா இமஸ் அப்படின்னு சொன்னா இருக்கின்றது அப்படின்ற கருத்து வரும். ஓகே. next one තියෙනවා කියන එක arimas. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அரிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து இருக்கின்றது அப்படின்னு மீனிங் வரக்கூடியதாக காணப்படும். ஓகே. ඊළඟට තියෙනවා විවිධ various කියන එක. මේක නා adjective එකක්. ඉරෝ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேரியஸ் அதாவது பல்வகையான அப்படின்ற கருத்து வரும். ஓகே. Okay, next one man. පිරිමි පුද්ගලයා ඔතොකොනෝ හිතෝ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒத்தோகோனோ ஹித்தோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண் மனிதன் தான் ஆணை குறிச்சக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். okay. මේ මම දැන් pronunciation එක කියනකොට ඔයගලන්ට ඒක මේ ලියා ගන්න පුළුවන් මට මෙතන type කරලම දාන්න පොඩ්ඩක් time එක ඕන. එහෙම කරන්න ගියොත් තව time එක යනවා. ඒ හින්දා அதாவது மேம் ப்ரொனவுன்ஸ் பண்ற நேரம் அதுக்குரிய ப்ரொனன்சியேஷனை வந்து உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு தேவையான மொழியில் எழுதி கொள்ளலாம். மேமுக்கு வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து அதுக்குரிய ப்ரொனன்சியேஷனுக்கு வந்து போட கிடைச்சல உங்களுக்கு வந்து பக்கத்துல எழுதி கொள்ளலாம். right. next one ඊළඟ තියෙන woman කියන එක ගැහැණු පුද්ගලයා ඔන්නනෝ හිතෝ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா ஒன்னனோ ஹித்தோ அப்படின்னா பெண். அந்த மனிதர்கள் வந்து பெண் பால குறிக்கக்கூடியதாக காணப்படும். ஓகே. ඊළඟට boy කියන එක පිරිමි ළමයා ඔතොකොනෝ කෝ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா ஒத்தோகோனோ கோ அப்படின்னா ஆண் சிறுவன்ல வந்து ஆணை குறிச்சக்கூடியதா இருக்கும். ஓகே. next one girl ගැහැණු ළමයා ඔන්නනෝ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா பெண் பிள்ளை அப்படின்னு குறிச்சதுக்கு ஒன்ன நோக்கோ பெண் பிள்ளைய வந்து ஒன்ன நோக்கோ. ஓகே. ඊළඟට dog කියන ඉනු. அதாவது இனு அப்படின்னா நாய். ඊළඟට cat පූසාට කියනවා නෙකෝ. அடுத்தது நெக்கோ அப்படின்னா பூனை. ඊළඟට tree ගසට key. கீ அப்படின்னு சொன்னா மரம். things දේවල් වලට කියනවා මොනෝ. மொனோ அப்படின்னா பொருட்கள். film එහෙම නැත්නම් මේක film roll එක කියන එක. කැමරා එකට දාන film roll එක. ෆිරුමු කතකනා word එකක් ෆිරුමு. அடுத்தது ஃபிருமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதக்கனா வேர்ட். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திரைப்படம் அது என்ன பாத்தீங்கன்னா அது ஃபில்ம் எடுக்கக்கூடிய ரோல் இதெல்லாம் வந்து குறிச்சக்கூடியதா காணப்படும். ஓகே. okay next one box එකට කියනවා හකෝ. அது ஹக்கோ அப்படின்னா பாக்ஸ் பெட்டி. ඊළඟ switch එක මේකත් කතකනා ස්විච්චි. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலி ஸ்விட்ச். ඊළඟට refrigerator ரெய்சோகோ. அடுத்தது ரேசோகோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குளிர்சாதன பெட்டி. ஓகே.
මොකද next one table තේබුරු තේබුරු அடுத்தது டேபிள் அப்படின்றதுக்கு அந்த மேசைன்றதுக்கு தேபுரு அது வந்து கதக்கனாவில் எழுதப்பட்டிருக்குது. ඊළඟ bed එකත් කතකනා බෙද්දෝ බෙද්දෝ அடுத்து பெத்தோ அப்படின்னு சொல்றது வந்து கட்டில் அப்படின்றதுக்கு வந்து கதக்கனாவில் எழுதப்பட்டிருக்குது. shelf රාකය තනා තනා அடுத்தது தனா அப்படின்னு சொன்னா ராக்கை. ராக்கை அப்படின்றதுக்கு ஷெல்ஃப்ன்றதுக்கு வந்து தனா. door එක door එකට කියනවා දොවා කතකනා වලින් දොවා சாரி கதவு அப்படின்றதுக்கு வந்து கதக்கனாவால தோவா. window මදෝ මදෝ ஜன்னல் அப்படின்றதுக்கு மதோ. post box නැත්නම් mail box පොසුතෝ පොසුතෝ அஞ்சல் பெட்டி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பொசுத்தோ. building biru biru கட்டிடம் அப்படின்றதுக்கு பிரு. and park park එකට කියනවා co-n co-n கோ என் அப்படின்னா பூங்கா. coffee shop kissaten kissaten கிஸ்ஸா தென் அப்படின்னு சொன்னா காஃபி ஷாப் அதாவது காஃபி போன்றது விற்பனை செய்யக்கூடிய கடை. and bookstore එක honya honya அது ஹொன்னியா அப்படின்னா புக் ஸ்டோர் அதாவது புத்தக கடை. ඊළඟ store එකට යා කියනවා ඒතර මෙතන මොනවා හරි මේ sell කරන දෙයක් books වලට hon කියනවා යා එක store ඒ වගේ honya හැදෙනවා වගේ මෙතන ඕනෙම දෙයක් add කරගන්න පුළුවන්. ඒතර store කියන්නේ යා அது வந்து ஸ்டோர் அப்படின்னு சொன்னா கடை அப்படின்றத குறிச்சக்கூடியதா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையாக இருந்தா அந்த பொருளை சொல்லி யா அப்படின்றத பயன்படுத்தலாம். உங்களுக்கு மேலுள்ள உதாரணத்தை பார்க்கக்கூடியதா காணப்படும். புத்தக கடை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து புத்தகம்டா ஹொன், யாண்டா கடை, அவை ஹொன் யா அப்படின்னா புத்தக கடை. ඊළඟට taxi station එහෙම නැත්නම් train station bus station කියන්න පුළුවන් noriba noriba அடுத்தது நொரிபா. நொரிபா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்ப நீங்க வந்து வாடகை வண்டி அல்லது வந்து புகை வண்டியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தரிப்பிடம் வந்து நொரிபா அப்படின்னு சொல்லப்படும். next time prefecture පළාතට කියනවා ken ken அது வந்து ப்ரிஃபெக்சர். ப்ரிஃபெக்சர் அப்படின்னு சொல்றது ஒரு மாகாணம் போன்ற ஒரு பிரதேசத்தை குறிச்சது வந்து கென் அப்படின்னு சொல்லப்படும். ඊළඟ on above කියනවා උවේ උවේ அது பாத்தீங்கன்னா ஒன் அபோ ஓவர் அதாவது ஏதாவது ஒன்றுக்கு மேலால் மேலே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உவே அப்படின்னு சொல்லப்படுது. ඊළඟ under below පහත පහළ කියනවා shita shita அடுத்தது ஷிதா அப்படின்றது வந்து கீழே அடியில் அப்படின்னு குறிக்கிறதுக்காக வந்து ஷிதா. and front before කියනවා mae mae அது முன்னாள் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து மை. and back behind ushiro ushiro அடுத்தது பின்னால் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஷிரு. பின்னால் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஷிரு. right side දකුණු පැත්ත කියනවා මිගි මිගි வலது பக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மிகி. and left side එක හිදාරි හිදාරි ஹிதாரி அப்படின்னா இடது பக்கம். inside in කියනවා නකා නකா உள்ளே உள் அதாவது இன்சைட் இன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நக்கா. outside soto soto அது அவுட் சைட் வெளியே அப்படின்றதுக்கு வந்து சொத்தோ. and next door කියනවා තොනාරි තොනාරි அது வந்து அடுத்து பக்கத்து அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பொன்னாரி. near ළඟින් කියන meaning එක chikaku chikaku அடுத்தது சிகாகு அப்படின்றது அருகில் அதாவது பக்கத்தில் அருகில் அப்படின்றத குறிக்கும்.
දැන් between එහෙම නැත්නම් among කියනවා අයිදා අයිදා இடையில் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஐதா. එතකොට and මේ දෙක මේ particles විදිහට ගන්නෙ and කියනවා යා කියන එක ඊළඟට නදෝ කියනවා so on யா නදෝ அடுத்தது யா நதோ அப்படின்னு சொல்லக்கூடியது. யா யா அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அண்ட் அப்படின்ற மீனிங் வரக்கூடியதா இருக்கும். அப்படின்ற மீனிங் வரக்கூடியதா இருக்கும். அது நதோ நதோ அப்படின்னு சொல்லக்கூடியது சோ ஒன், அதாவது வந்து எட்ஸெட்ரா சோ ஒன் கண்டினியூவா இதை சொல்லிட்டு போகல சோ ஒன் அப்படின்றது பயன்படுத்தலாம். மேலும் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தலாம். ஓகே. ඊළඟට the most වැඩියෙන්ම කියනවා ඉචිබන් එහෙම නැත්නම් ඉචිබන් උවේ ඉචිබන් උවේ அது இச்சிபன் இச்சிபன் உவே அப்படின்றது த மோஸ்ட், அதாவது அதிகமாக அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தப்படும் பெரும்பான்மையாக. ඊළඟට shelves count කරන්න ගන්නවා done මේ කියන word එක done මේ. ඒකට මේකට number එක add කරන්න පුළුවන්. first shelf එක නම් ඉචි done මේ ඒ වගේ done මේ. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி அப்படின்றது வந்து ஷெல்ஃப், அதாவது ராக்கை வந்து அதுல தட்டுகள் காணப்படும் தானே, அந்த தட்டுக்களை வந்து கவுண்ட் பண்றதுக்கு என்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அப்ப முதலாவது தட்டு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இச்சி தண்ணி அப்படின்னு சொல்லணும். thank you කියනවා දෝමු සුමිමසෙන් දෝමු සුමිමසෙன். அது நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு தோமோ சுமிமசேன், தோமோ சுமிமசேன் தான் நன்றி. chili sauce කියනවා chili sauce அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மிளகாய் சோஸ், அதாவது சில்லி சோஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சில்லி சோசு. ஓகே. then spice corner அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் கோர்னர், அதாவது வந்து ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் காணப்படக்கூடிய கடையை வந்து ஸ்பைஸ் கோர்னர் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து கத்துக்கனால ஸ்பைஸு கோனோ அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்பைஸ் கோனோ எதுமே spice corner ஸ்பைஸ் கோனா. டோக்கியோ டிஸ்னிலேண்ட் டோக்கியோ டிஸ்னிலாண்டோ அது வந்து டோக்கியோல டிஸ்னிலேண்ட், அந்த டோக்கியோ டிஸ்னிலேண்டுக்கு வந்து டிஸ்னிலாண்டோ அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. right ඒ ටික තමයි lesson 10 වල vocabulary එක. එතකොට මේක මේ share කරලා තියෙන්නේ PDF එක. ඒක download කරගන්න. ඊළඟට recordings කොහොමද ගන්න කියලා නස්රීන් පොඩ්ඩක් explain කරනවද? ஓகே மேம். அதாவது உங்களுக்குரிய பிடிஎஃப் இந்த இடத்துல மேம் போட்டிக்கிறாங்க, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸை பத்தி கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களோட டெலிகிராம் குரூப்ல வந்து போடப்படும். உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி இருக்கலாம். அதாவது உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். chat box එකට තමයි share කරලා තියෙන්නේ. ඒක ඇවිල්ලා තියෙන්නේ කියලා චුට්ටක් check කරන්න. மேம் வந்து உங்களுக்குரிய பிடிஎஃப் வந்து chat பாக்ஸ்ல போட்டிக்கிறாங்க. அது வந்துக்குதான்னு பாருங்க, டவுன்லோட் பண்ணிடலுமா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ඒකට pronunciation එක දැන් අමාරු නම් අර ලියා ගන්න. recording එක බලලා ආපහු ඕගොල්ලන් ලියා ගන්න. මට pronunciation එක type කරන්න time තිබුණොත් මම ඊළඟ session වලදී දාන්නම්. வந்து சில பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சொற்களுக்குமான அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து பக்கத்துல போடுவாங்க. ஆனா டைம் இல்லாத காரணத்தினால இந்த பிடிஎஃப்ல போடப்பட்டில்ல. உங்களுக்கு என்ன செய்யலாம்னா திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் செக் பண்ணி மேம் ப்ரொனவுன்ஸ் பண்றதை நல்லா கேட்டு உங்க பக்கத்துல உங்களுக்கு விருப்பமான மொழியில எழுதி கொள்ளலாம். right ඊළඟට මෙතෙන් නිකන් කරලා තියෙන lesson වල ඔක්කොම PDF ටික මම ආපහු share කරනවා. එතකොට අදම download කරගන්න බැරි වුණේ ඒවා right. இது வரைக்கும் படிச்சு தந்த லெசன், இது வரைக்கும் 10வது லெசன் போகுது. அது வரைக்கும் வந்துள்ள அது நியூ வேர்ட்ஸ்க்கான vocabularyக்கான பிடிஎஃப் வந்து chatல போடுவாங்க. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். right එහෙනම් lesson 10 වල මොනවාද grammar part එක start කරමු. ඒකද මේකේ තියෙනවා first grammar එක තමයි මේ imas arimas කියන verbs use කරන විදිහ. imas කියලා කියන්නේ ඉන්නවා
ඊළඟට අරිමස් කියලා කියන්නේ තියෙනවා කියන එක. ඒතර පළවෙනි grammar part එක තියෙනවා there is noun in a place කියන එක. කියන්නේ place එකක දෙයක් තියෙනවා කියන meaning එක. ඒකට මේකෙදි particles තමයි මතක තියාගන්න ඕනේ. මේ place එකත් එක්ක place එකක දෙයක් තියෙනවා. ඉතින් place එකත් එක්ක use කරන particle එක තමයි නී කියන particle එක. නී කියන්නේ හිරගනා නී අකුර. ඊළඟට දෙය තින් දෙයත් එක්ක ගා කියන particle එක use කරනවා හිරගනා ගා අකුර. ඊළඟට අරිමස් කියලා කියන්නේ තියෙනවා කියන verb එක. place එකත් එක්ක නී දෙයත් එක්ක ගා තියෙනවා verb එක අරිමස්. Okay. ஓகே மேம். இப்போ இவனுக்குரிய முதலாவது கிராமர் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is noun in it on a place. அதாவது ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு இடத்தில் காணப்படுதல், அதாவது ஒரு பெயர் சொல்ல குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல காணப்படுதல் அப்படின்றத வந்து குறிக்கக்கூடிய இதை நாங்க பார்க்க போறோம். அதுக்குரிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து பாத்தீங்கன்னா noun பெயர் சொல் வர வேணும். பெயர் சொல்லா என்ன வரும் அப்படின்னா அந்த இடம் பிளேஸ், அந்த பொருள் காணப்படக்கூடிய இடம் தான் வந்து பெயர் சொல்லாக வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெயர் சொல்லோட நீ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகளை பயன்படுத்தணும். அதுக்கு பின்னால நீங்க சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து வர வேணும், அந்த திங் வந்து வர வேணும். அதுக்கு பின்னால அந்த பொருளோட வந்து கா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகளை வந்து பயன்படுத்த வேண்டும். அதோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது அப்படின்றத குறிக்கக்கூடிய அரிமஸ் அப்படின்ற வேர்டு வந்து இறுதியா பயன்படுத்த வேண்டும். Okay, first example එක තියෙනවා there is a supermarket over there. අතන supermarket එකක් තියෙනවා කියන sentence එක. එතකොට මේකේ place එක මේ structure එකට තමයි sentence එක හදන්න ඕනේ. English එක translate කරන්න අමාරුයි. එතකොට place එක විදිහට ගන්නේ over there කියනවා අතන කියන එක. අතන කියලා කියන්නේ අසෝකෝ. දැන් place එකත් එක්ක නී particle එක. thing විදිහට ගන්නේ supermarket කියන එක. supermarket එක කතකන word එකක් super. එතකොට ඒ අධ්‍යයත් එක්ක use කරනවා ගා. ඊළඟට there is නැත්නම් තියෙනවා කියන verb එක අරිමස්. දැන් අසොකොනි සූපාගා අරිමස්. අසොකොනි සූපාගා අරිමස්. Okay. ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா there is a supermarket over there அப்படின்றது முதலாவது வசனமாக காணப்படுது. அதாவது அங்கே ஒரு சிறப்பு சந்தை அல்லது பல்பொருள் அங்காடி காணப்படுகின்றது அப்படின்றது அதுக்குரிய மீனிங் அர்த்தமாக காணப்படும். இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது பிளேஸ் வந்து முதலாவது நவுனா வர வேணும், பெயர் சொல்லா வர வேணும். இதுல வந்து ஓவதையா அங்கே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முதலாவது பெயர் சொல்லா வரும். ஓவதையா அப்படின்னு சொல்றதுக்கு அங்கேன்னு சொல்றதுக்கு அசக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும் பிளேஸோட நீ அப்படின்ற பார்ட்டிகள் பயன்படுத்த வேண்டும். அதுக்காக இருக்கான வரக்கூடிய நீ அப்படின்னு எழுத்து வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூப்பர் மார்க்கெட், அதாவது பல்பொருள் அங்காடி அப்படின்றதுக்கு சூப்பா அப்படின்ற கதக்கனா வேர்ட் வந்து பயன்படுத்தப்படும். அதுக்கு பின்னால அந்த இடத்தோட வந்து அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா கா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகளை பயன்படுத்த வேண்டும். அதோட வந்து இருக்கின்றது அப்படின்ற குறிச்சதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்டை வந்து பயன்படுத்த வேண்டும். ஆகிய ஃபுல் சென்டென்ஸையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அசப்போனி சூப்பாக்கா அரிமஸ் அப்படின்னு வரக்கூடியதா காணப்படுது. இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல வரக்கூடிய சென்டென்ஸை வந்து அப்படி டிரெக்டா வந்து டிரான்ஸ்லேட் பண்றது கடினமானது. இது ஸ்ட்ரக்சருக்கு அமையதான் வந்து நீங்க சென்டென்ஸ் எழுதுவீங்க. ஓகே. Excuse me, ma'am. ඔව්. දැන් මෙතන දැන් batch 13ට නැද්ද මේ subject එක දැන් අද තමයි මේකට දාලා තියෙන්නේ මේගොල්ලන් එකපාරටම මේ 19 වෙනි section එක යන්නේ. Is this your first class? මේක ඔයාගේ පළවෙනි ක්ලාස් එකද? Yeah, this is my first class. முதலாவது கிளாஸ் தான் இது எண்டு. நான் வந்து தக்ஷலா மேமோட මෙතන batch 10 12 තමයි තියෙන 13 couldn't hear. ඔයාගේ voice Sorry, I lagging couldn't වෙනවා ma'am. Your voice is not clear. ඔයාගේ voice lagging වෙනවා. ඔව් නේද first time ඉන්න අයට නෙමෙයි මේ group එක තියෙන්නේ මේ I'll check මම check කරන්න. நாங்க சரி இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தா நீங்க கண்டினியூ பாருங்க.
தக்ஷிலா மேமோட அதை பத்தி பேசி உங்களுக்கு ஆ மேலதிகமான தகவலை வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணுங்க. எங்களுக்கு இன்னைக்கு வந்த லிங்க் வந்து இதுலயே ஃபர்ஸ்ட் இதுலயே கிளாஸுக்கு. போய்க்கிறாங்க தானே. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா உங்களுக்கு லிங்க் வந்துச்சு. ஓ ஓ இது வந்து ஐ கெஸ் මේක මිස්ටේක් එකක් මම හිතන්නේ මේ පොඩ්ඩක් නස්ලින් චෙක් කරන්න. ஓகே மேம் வந்து இதை பத்தி செக் பண்ணிட்டு தக்ஷிலா மேமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உரிய தகவலை தருவாங்க. ஓகே தேங்க் யூ. ඒකේ කලින් ඉඳන් ජොයින් වෙලා ඉන්න අය මේ ලෙසන් තේරෙනවා. ඊළඟ සෙන්ටෙන්සස් ටික try කරගෙන යමු. ஏற்கனவே உள்ள பெட்ச் உள்ளவங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாம் விளங்கக்கூடியதா இருக்கும். அதனால நீங்க இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். Actually, this is for 19th class. For the batch 10, batch 12, batch 10, batch 11, and batch 12. Not for batch 13. நாங்க பேட்ச் இது வந்து 19வது கிளாஸா காணப்படுது. இது வந்து யார் யாருக்கு அப்படின்னு சொன்னா பெட்ச் 10, பெட்ச் 11, அதே மாதிரி பெட்ச் 12. இந்த மூணுக்கும் தான் உரிய கிளாஸ் தானே இது காணப்படுது. பெட்ச் 13க்கான கிளாஸ் இது இல்லை. ஓகே தேங்க் யூ. பட் உங்களுக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இதை பத்தி மேலதிகமான தகவல் வந்து நான் தக்ஷிலா மேமோட பேசிட்டு சொல்றேன். ஓகே தேங்க் யூ.
Okay, next one. ඊළඟ එක බලමු. ඊළඟට තියෙනවා කාමරේ TV එකක් තියෙනවා. There is a TV in the room. එතකොට මේ structure එකට තමයි sentence එක හදන්න ඕනේ. place එක තමයි මුලින් කියන්නේ. place එක room කියනවා. room කියන්නේ here. here ඊළඟට knee particle එක. ඊළඟට TV එක තමයි thing විදියට ගන්නෙ. තේරෙවි? ඊළඟට ga particle එක. ඊළඟට there is. නැත්තම් තියෙනවා verb එක are must. here ni terebiga arimasu. here ni terebiga arimasu. Okay. ஓகே மேம். அடுத்த ரெண்டாவது சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is a TV in the room. அதாவது அறையில் ஒரு தொலைக்காட்சி காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியதா காணப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சென்டென்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு அமைய நீங்க என்ன செய்யணும், பிரதிட்டு தகுந்த சென்டென்ஸ் எழுத வேண்டும். அது அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது நவுனா பேர் சொல்லாக இடத்தில பேர் வந்து வரக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையில இடமாக வந்து ரூம் அறை அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படுது. ரூமுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏயா அப்படின்னு சொல்லப்படும். அதோட நீ அப்படின்ற பார்ட்டிகல் பயன்படுத்த வேணும். அது டிவி அப்படின்னு சொல்றது வந்து தெரேபி அப்படின்னு சொல்லப்படும். அதோட வந்து கா பார்ட்டிகளா பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னாலே இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அரிமஸ் அப்படின்ற வேர்டு பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏயானி தெரேபிகா அரிமஸ். ஏயானி தெரேபிகா அரிமஸ். Okay, next one. ඊළඟට there is a coffee shop on the second floor. දෙවන මහලේ coffee shop එකක් තියෙනවා කියන එක. ඒකට second floor කියන එක තමයි place එක වෙන්නේ. නිකයි. ඊළඟට නී කියන particle එක. ඊළඟට thing විදිහට ගන්නවා coffee shop එක kiss අතින්. ඒත් එක ga particle එක. ඊළඟට verb එක arimasu. නිකයි නී kiss අතින් ga arimasu. නිකයි නී kiss අතින් ga arimasu. Okay. ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்க சொன்னா there is a coffee shop on the second floor. அதாவது இரண்டாவது மாடியில் கொஃபி கடை வந்து காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து பிளேஸ் இடம் தான் வர வேணும். அந்த அடிப்படையில் இதுல வந்து இடமா தரக்கூடியது வந்து இரண்டாவது மாடி செகண்ட் ஃப்ளோர் அப்படின்றது வந்து வரும். இரண்டாவது மாடி அப்படின்றதுக்கு வந்து நிக்காய் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ பார்ட்டிகல் அதாவது பிளேஸோட நாங்க நீ பார்ட்டிகளை பயன்படுத்தணும். ஆகவே நீ அப்படின்றது போட வேணும். அது காஃபி ஷாப் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஸ்ஸாதென் அப்படின்னு சொல்லப்படும். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திங்ஸோட கா பார்ட்டிகளை பயன்படுத்தணும். அதோட இருக்கின்றது என்று குறிக்கக்கூடிய அரிமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஆகவே நிக்காய் நீ கிஸ்ஸாதென் கா அரிமஸ். ஓகே. Okay, ඒ වගේ place එකක දෙයක් තියෙනවා. කියන sentence එක හදන්නේ place එකත් එක්කනේ. thing එක ගා verb එක arimasu. right. ඊළඟට යමු next one. ඊළඟට තියෙනවා place එකක කෙනෙක් ඉන්නවා. person කෙනෙක් ඉන්නවා කියන sentence එක හදන විදිය. එතකොට මේකත් කලින් වගේම තමයි verb එක විතරයි වෙනස් වෙන්නේ. place එකත් එක්ක me particle එක ඊළඟට person කෙනෙක් ඉන්නවා person එක්ක ga particle එක අට ඉන්නවා කියන verb එක imasu. place එකත් එක්ක ni person එක්ක ga verb එක imasu. example තියෙන there is a man over there. අතන පිරිමි පුද්ගලයෙක් ඉන්නවා. එතකොට over there place එක asoko place එකත් එක්ක ni asoko ni. නේ person තමයි otoko no hito man otoko no hito. person එක ga ඉන්නවා imasu. na asoko ni otoko no hito ga imasu. asoko ni otoko no hito ga imasu. okay. ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா there is a noun in at on a place. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விடயம் வந்து ஒரு இடத்துல காணப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா இந்த இடத்துல பொருட்களுக்கு பதிலாக மனிதர்கள் வந்து ஒரு இடத்தில் காணப்படுதல் அப்படின்றத குறிச்சதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில வந்து பெயர் சொல்லாக முதலாவது நவுனா அந்த இடம் வந்து வர வேணும். அதுக்கு பின்னால இடத்தோட நீ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பர்சன் அதாவது இந்த வடிவில் காணப்பட்டாலும் அவரை குறிக்க வேணும்.
அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கா அப்படின்ற பார்ட்டிகல் பயன்படுத்த வேணும். அதோட இமஸ் இருக்கின்றதை குறிக்கக்கூடிய வினை சொல்லான இமஸ் அப்படின்றத பயன்படுத்த வேண்டும். இதுல முதலாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is a man over there. அதாவது அங்கே ஒரு மனிதன் இருக்கின்றான் அப்படின்னு குறிக்கக்கூடியது. இதுல பிளேஸ் இடமாக என்ன வரும் அப்படின்னா over there, அங்கே அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அங்கே அப்படின்னு சொல்றது வந்து அசக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அது பிளேஸோட இடத்தோட நீ அப்படின்ற பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். மனிதன் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒத்தோகோனோ ஹிதோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கா பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். இருக்கின்றார் அப்படின்னு குறிக்கிறதுக்காக இமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வினை சொல்ல பயன்படுத்த வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸையும் பாத்தீங்கன்னா அசோகோனி ஒத்தோகோனோ ஹிதோ கா இமஸ். அசோகோனி ஒத்தோகோனோ ஹிதோ கா இமஸ். ஓகே. ஓகே වගේ ඊළඟ සෙන්ටෙන්ස් එක try කරමු. இதே மாதிரி மற்ற சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. Excuse me, miss. Excuse me, ma'am. ඔව්. Third one answer කියන්නද? කියන්න. Mira sanwa office ni imas. ඉමස් කා මේක ප්‍රශ්නයක් වෙන නිසා ඉමස් කා වෙනවා. Okay. ඕකේ ඒක වත- ඔව් මොකද? Watashi wa sokoshi nihongo imasu dekimasu. うん Hiragana dake shitaeru. Mas. どこで住んでいますか？日本？ දැන් ලංකාවේදී ආ. නේ Ne Sri Lanka. හරි කතකනත් එහෙනම් ස්ටඩි කරන්න. right එහෙනම් ඊළඟ සෙන්ටෙන්ස් එක බලමු. ඊළඟට තියෙන ප්‍රශ්නයක්. හරි. is Mr. Miller in the office? කාර්යාලයේ මිලර් මහතා ඉන්නවද? එතකොට ඔෆිස් එකට කියන්නේ ජිමුසෝ, ප්ලේස් එකත් එක්ක නී,
ඊළඟට පර්සන් තමයි මිස්ටර් මිලර්. මිලර් කියන කෙනා ෆොරින් කෙනෙක් නිසා මිරා කියලා කතකනාවලින් ලියනවා. නම් මිරාසන් පර්සන් එක ගා ඊළඟට මෙතන ප්‍රශ්නයක් අහන නිසා verb එකට කා එකක් ඇඩ් කරනවා ඉමස් කා. ජිමුෂෝනි මිරාසන් ගා ඉමස් කා. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ் மிஸ்டர் மில்லர் இந்த ஆஃபீஸ், அதாவது திரு மில்லர் அவர்கள் அலுவலகத்தில் இருக்கின்றாரா அப்படின்னு கேட்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா வினாவுக்குரிய வாக்கியம் அப்படின்றதுனால இதுக்குரிய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா முதலாவது வந்து ஆஃபீஸ் இடம் வர வேணும். ஆஃபீஸ் அப்படின்றதுக்கு வந்து ஜிமுசோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து நீ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பர்சனை வந்து மிராசன் வருவார், அதாவது மிஸ்டர் மில்லர் அப்படின்ற வரக்கூடியதாயிருக்கும். மில்லர் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபொரின் நேம் அப்படின்றதுனால அதை கதகனாவல் எழுத வேணும். ஆகவே மிரா சன் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட கா பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கின்றார் அப்படின்றதுக்கு இமஸ். ஆனா இது வந்து கொஸ்டின் ஃபார்ம், அதாவது வினாவுக்குரிய வடிவம்ன்றதுனால காலம் முடிக்க வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிமுசோனி மிராசன்கா இமஸ்கா, ஜிமுசோனி மிராசன்கா இமஸ்கா. ஓகே. ඕකේ වගේ ප්ලේස් එකක කෙනෙක් ඉන්නවා කියන පර්සන් කෙනෙක් ඉන්නවා කියන සෙන්ටෙන්ස් එක තමයි මේ වගේ. ඊළඟට තියෙනවා ඒකම ක්වෙස්චන් එක හදන විදිය. ප්ලේස් එකක කවුද ඉන්නේ? ප්ලේස් එකක කවුද ඉන්නේ කියන ප්‍රශ්නය හදන විදිය. ඒකට ප්ලේස් එකත් එක්ක me කියන පාටිකල් එකම තමයි යූස් කරන්නේ. ප්ලේස් එකත් එක්ක me. ඊළඟට මෙතෙන් ගන්නවා who, එහෙම නැත්නම් කවුද කියන වර්ඩ් එක දරේ. ඊළඟට පාටිකල් එක ගා. ඊළඟට ඉමස් ඉන්නවා. ඒකේ ක්වෙස්චන් ෆෝම් එක ඉමස් කා. place me දරේ ගා ඉමස් කා. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா யாரு, அதாவது ஒரு இடத்தில் யார் இருக்கின்றார் அப்படின்னு கேட்கறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நான் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து பெயர் சொல்லா இடம் வர வேணும். அதாவது நவுன், அதாவது நவுனா வந்து பிளேஸ் இடம் வர வேணும். அதோட நீ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால யார் அப்படின்னு கேட்கறதுக்கு தரே அப்படின்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். அதோடு சேர்ந்து வந்து கா அப்படின்ற பார்ட்டிக்கல் பயன்படும். அவை தரே கா அப்படின்னு வரும். அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கின்றார் அப்படின்றத வந்து கேள்வி வடிவமா கேட்கறதுக்காக இமஸ்கா அப்படின்றது பயன்படுத்தப்படும். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பெயர் சொல்லா இடம், அதோட நீ பார்ட்டிக்கல், அதுக்கு பின்னால தரே, அதோட கா பார்ட்டிக்கல், அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா இமஸ்கா. ஓகே. ඕකේ එක්සැම්පල් බලමු. ගෙදර කවුද ඉන්නේ? who is at home. එතකොට ප්ලේස් එක තමයි home. home කියන්නේ උචි. ප්ලේස් එකත් එක්ක ni. ඊළඟට who is දරේගා ඉමස්කා. උචිනි දරේගා ඉමස්කා. එතකොට ඒකේ ආන්සර් එකක් ලියලා තියෙනවා මාරියා මහත්මිය ඉන්නවා. there is miss maria. එතකොට මෙතන person maria ඒක foreign name එකක් නිසා කතගනා වලින් maria san person එක ගා ඉන්නවා ඉමස්. maria san ගා ඉමස්. ஓகே. ஓகே மேம். அடுத்தது வந்து எக்ஸாம்பிள், முதலாவது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா who is at home, அதாவது வீட்டில் யார் இருக்கின்றார் அப்படின்னு கேட்கக்கூடியது. வீடு தான் வந்து இடமா வரும். வீடுக்கு வந்து உச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். யார் அப்படின்னு கேட்கறதுக்காக தரே அப்படின்ற வேர்ட் பயன்படுத்த வேணும். அதோட கா பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். இருக்கின்றார் அது வந்து வினாவா கேட்கப்பட்டதுனால இமஸோட கா சேர்ந்து இமஸ்கா அப்படின்னு வரும். ஆகவே உச்சி நீ தரே கா இமஸ்கா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்ஸஸ் மரியா, மிஸ் மரியா, அதாவது அங்கே மிஸ் மரியா இருக்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரியா அப்படின்றது வந்து ஃபொரின் நேம் அப்படின்றதுனால அதை கதகனாவால எழுத வேணும். ஆகவே மரியா அப்படின்றது கதகனா எழுதப்பட்டு அதோட சன் மரியா சன் அப்படின்னு வரும். மரியா சன்கா இமஸ், அதாவது மரியா சன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றதுக்காக மரியா சன்கா இமஸ் அப்படின்னு சொல்ல வேணும். ஓகே. ඕකේ ඊළඟට ඒකේ නෙගටිව් ආන්සර් එකකුත් තියෙනවා. කවුරුවත් නෑ. there isn't anyone.
එතකොට ඒක හදාගන්නේ anyone කියන එක දරේ කියන වර්ඩ් එකට more particle එක ඇඩ් කරනවා. දරේමෝ. ඊළඟට ඉන්නවා කියන්නේ ඉමස් කියන එක. එතකොට verb එකක past tense sorry negative form එක මසෙන් වෙනවා ඉමසෙන්. මේ ටික ලියාගෙන මට done කියලා message එකක් දාන්න. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஷலைமா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே தேர் isn't anyone அதாவது அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னா இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா anyone அப்படின்னு சொல்றது எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னா யாண்டு சொல்லக்கூடிய தரே அப்படின்ற வேர்டுக்கு மோ அப்படின்ற பார்ட்டிக்கலை இணைச்சா தரேமோ அப்படின்னு வரும். தரேமோ அப்படின்றது வந்து anyone அப்படின்றத குறிச்சக்கூடியதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா யாரும் இல்லை அப்படின்னு குறிச்சதுக்காக பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜப்பனீஸ்ல வந்து வினை சொல்ல நெகட்டிவ் ஃபார்ம் எதிர்மறையா மாத்துறதுக்கு மசென் அப்படின்றது வந்து இணைத்து கொள்ள வேணும். ஆவே இமஸோட மசென் அப்படின்ற வார நிறம் இமசென் அப்படின்னு வரும். ஆவே எப்படி வரும்னா தரேமோ இமசென். ஓகே, அதே நேரம் இது எழுதினதுக்கு பின்னால டன் அப்படின்னு ஒரு மெசேஜை சட்ல போடலாம். ඕකේ ඊළඟට තියෙනවා ප්ලේස් එකක මොනවද තියෙන්නේ? ප්ලේස් එකක මොනවද තියෙන්නේ කියන සෙන්ටෙන්ස් එක හදන විදිහ. එතකොට මෙතනත් ප්ලේස් එකත් එක්ක නී පාටිකල් එක මොනවද? එහෙම නැත්නම් what කියන මීනින් එක නනි. ඊට ගා පාටිකල් එක තියෙනවා කියන verb එක අරිමස් කා.
එහෙනම් ප්ලේස් එකත් එක්කනේ නනිග අරිමස්කා. නනිග අරිමස්කා කියන්නේ මොනවද තියෙන්නේ? ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்தில் என்ன பொருள் காணப்படுகின்றது? அப்படின்னு கேட்கறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பெயர் சொல்லா இடம் வரும். அதோட நீ பார்ட்டிகல் பயன்படுத்த வேணும். என்ன பொருள்னு கேட்கறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நனி அப்படின்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். அதோட கா பார்ட்டிகல் பயன்படுத்தப்படும். அதே நேரம் இருக்கின்றது அப்படின்னு கேள்வியா கேட்கறதுக்காக, அரிமஸ்ன்ற வினைச்சொல்லோட காவும் சேர்ந்து அரிமஸ்கா அப்படின்றது பயன்படுத்தப்படும். ஓகே. ஓகே එක්සාම්පල් තියෙනවා what is on the second floor දෙවන මහලේ මොනවද තියෙන්නේ එතකොට ප්ලේස් එක තමයි second floor නිකයි ඊළඟට නී කියන පාටිකල් එක ඊළඟට මොනවද කියන්නේ නනි ඊළඟට ගා පාටිකල් එක අරිමස්කා verb එක නිකයිනි නනිග අරිමස්කා ඊළඟට ඒකේ ආන්සර්ස් තියෙනවා there is a coffee shop කොෆි ෂොප් එකට කියන්නේ කිස් අතෙන් තොත්තින් දෙයක් තියෙනවා නිසා ගා පාටිකල් එක යූස් කරනවා ළඟට තියෙනවා කියන verb එක අරිමස් කිස් අතෙන් ගා අරිමස් ඊට ඒකටම නෙගටිව් ආන්සර් එකක් කිව්වොත් there isn't anything anything කියන එක හදාගන්නේ what කියන word එක නනි වලට more particle එක add කරනවා නනිමෝ ඊළඟට there isn't කියනවා අරිමස් කියන්නේ තියෙනවා ඒකේ නෙගටිව් ෆෝම් එක අරිමසෙන් නනිමෝ අරිමසෙන් නනිමෝ අරිමසෙන් okay ஓகே மேம். இத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா, வாட் இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர்? அதாவது 2வது மாடியில் என்ன காணப்படுகின்றது? அப்படின்றது வரும். இதில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2வது மாடி வந்து பிளேஸாக வரக்கூடியதா இருக்கும். அதுக்கு நிக்காய் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நனி அப்படின்ற வேர்ட், அதோட கா பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்றது வந்து கேள்வியா கேட்கறதுக்காக அரிமஸ்கா அப்படின்றத பயன்படுத்த வேணும். ஆகவே நிகாய்னி நனிகா அரிமஸ்கா அப்படின்னு வரும். அதுக்கு ஆன்சர் கொடுக்கிற நேரம் there is a coffee shop அதாவது அங்கே ஒரு காஃபி கடை காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது காஃபி கடை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸாத்தின் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து கா பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்ப வந்து ஒரு பொருள் மாதிரி கருதப்படுது. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கா அப்படின்ற பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். அதோட வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஆகவே கிஸ்ஸா தென்கா அரிமஸ் அப்படின்னு வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா there isn't anything அதாவது அங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல வேணும்டா. இதுல பார்த்தீங்கன்னா எனிதிங் அப்படின்ற வேர்டு எப்படி உருவாக்கப்படும்டா நனி வட் என்னன்னு சொல்லக்கூடிய நனி அப்படின்ற வேர்டோட மூன்று பார்ட்டிகளை இணைத்தா நனிமோ அப்படின்னு வரும். அது வந்து எனிதிங் எதுவும் அப்படின்றத குறிச்சக்கூடியதாக காணப்படும். எந்த ஒரு பொருளும் அப்படின்றத குறிச்சக்கூடியதாக காணப்படும். இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிமஸ்ட வந்து எதிர்மறையான அரிமசின் அப்படின்ற வேர்டை பயன்படுத்த வேணும். ஆகவே நனிமோ அரிமசின் அப்படின்னு வரும். ஓகே ஓகே இதுக்கு நோட் டவுன் කරමු இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
third one. මොනවත් නැහැ කියන්නේ නනිමෝ අරිමසෙන්. නනිමෝ අරිමසෙන්. Okay, next part එක. ඊළඟට තියෙනවා where is the person? person කෙනෙක් කොහෙද ඉන්නේ කියන ප්‍රශ්නය අහන විදිය. එතකොට මේකෙදි ස්ට්‍රක්චර් එක හදාගන්නවා person ඊළඟට වා කියන පාටිකල් එක ඊළඟට where කියන වර්ඩ් එක. කොහෙද කියනවා දොකෝ ඊළඟට place එක ඉන්න place එක ගැන අහන නිසා නී කියන පාටිකල් එක. ඊළඟට ඉන්නවා කියන verb එක ඉමස් ඒකේ question form එක ඉමස් කා. and person වා දොකෝනි ඉමස් කා. දොකෝනි ඉමස් කා කියන්නේ where is එහෙම නැත්නම් කොහෙද ඉන්නේ කියන meaning එක. ඒකට example තියෙනවා where is the මෙතන cat කියලා දාගන්න. හරි? where is the cat? cat පූසා කොහෙද ඉන්නේ? ඒකට cat කියන්නේ නිකෝ මෙතන person animal ඕන කෙනෙක් එකම verb එක. හරි? දැන් නිකෝ ඊළඟට වා කියන particle එක where is කියන දොකෝනි ඉමස් කා. නිකෝ වා දොකෝනි ඉමස් කා. එතකොට ආන්සර් එක තියෙන පෙට්ටියේ ඉන්නවා. එහෙම නැත්නම් in the box කියන එක. එතකොට box එක තමයි මෙතනදි place එක විදිහට ගන්න. දැන් box එකට හකෝ කියනවා. place එකත් එක්ක නී particle එක. verb එක ඉමස්. හකෝනි ඉමස්. නිකෝවා දොකෝනි ඉමස් කා. ආන්සර් එක හකෝනි ඉමස්. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா where is a person? அதாவது எங்கே ஒரு மனிதன் இருக்கின்றான்? அதாவது இங்கே ஏதாவது உயிருள்ள விடயம் காணப்படுகின்றது அப்படின்ற கேள்விக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து பெயர் சொல்ல பர்சன் அதாவது மனிதன் வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வா பாட்டுகள் பயன்படுத்த வேணும். அதோட பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்றதுக்கு பதிலாக தொக்கோ அப்படின்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். அதாவது தொக்கோ அப்படின்றது வந்து எங்கே அப்படின்ற கருத்து வரக்கூடியதாக இருக்கும். அதோட நேரம் இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கேள்விக்கு வந்து எப்படியுமே ஆன்சர் ஒரு பிளேஸ் இடம் வரதுனால அந்த இடத்துல நீங்க நீ அப்படின்ற பாட்டுக்களை பயன்படுத்த வேணும். அதோட வந்து இருக்கின்றது அது பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கின்றதான்னு கேள்வியா கேட்க வேணும். இருக்கின்றது அப்படின்றதுக்கு இமஸ் அது கேள்வி வடிவம்ன்றதுனால இமஸ்கா அப்படின்னு வரும். ஆகவே முதலாவது பெயர் சொல்லா மனிதன் அல்லது உயிருள்ள விடயம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா வா பாட்டுக்கள். அதுக்கு பின்னால தொக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே அப்படின்றத குறிச்சக்கூடிய தொக்கோ. அதுக்கு பின்னால நீ அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டுக்கள். அதோட வந்து இமஸ் என்ற கேள்வி வடிவமான இமஸ்கா அப்படின்றது காணப்படும். முதலாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா where is the cat? இந்த இடத்துல கெட் பூனைன்னு மாத்திக்கோங்க. பூனை எங்கே இருக்கின்றது அப்படின்னு கேட்கக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூனை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா அதோட வா பார்ட்டிக்கல் பயன்படுத்த வேணும். எங்கே அப்படின்றதுக்கு தொக்கோ அப்படின்ற வேர்டை பயன்படுத்த வேணும். அதோட நீ பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதோட வந்து இருக்கின்றது அப்படின்னு கேள்வியா கேட்கறதுக்கு இமஸ்கா அப்படின்றத பயன்படுத்த வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பாத்தீங்கன்னா நிக்கோவா தொக்கோனி இமஸ்கா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதுக்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாக்ஸ் அதாவது பெட்டியில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடமா வந்து பாக்ஸ் பெட்டி அப்படின்றது வரக்கூடியதா இருக்கும். பெட்டி அப்படின்றதுக்கு ஹக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இது இடமா வாரதுனால அதோட நீ அப்படின்ற பாட்டுக்களை பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்றத குறிக்கிறதுக்காக இமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஆகவே ஹக்கோ நீ இமஸ் அப்படின்னு வரும். ஓகே.
ඕකේ ඊළඟ සෙන්ටෙන්ස් එක try කරන්න. மற்ற சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. Yamasaki-sen කොහේද ඉන්නේ? දොක්කෝ ඉමස්කා? හරිද මේ? මෑම් கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சத்துல நீங்க ஒரு ஆன்சர் சொல்லலாம். ஓகே.
ඊළඟ සෙන්ටෙන්ස් එක බලමු. ඊළඟ තියෙනවා where is Miss Yamasaki. යමාසකි මහත්මිය කොහෙද ඉන්නේ? ඊට පර්සන් තමයි යමාසකි සන්. පර්සන් එක වා. ඊට කොහෙද? where දොකෝනි ඉමාස්කා. යමාසකි සන් වා දොකෝනි ඉමාස්කා. ඊට ඒකේ ආන්සර් එක තියෙන in the office. එහෙම නැත්නම් ඔෆිස් එකේ ඉන්නවා. ඔෆිස් එකට කියන්නේ ජිමුෂෝ ප්ලේස් එකත් එක්ක නී ඊළඟට ඉන්නවා verb එක ඉමස්. ජිමුෂෝනි ඉමස්. ජිමුෂෝනි ඉමස්. ඕකේ. කයිෂා කියනවනේ කොම්පැනි එකටද? කායිෂා කම්පැනි. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது வேயா இஸ் மிஸ் யமசகி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மிஸ் திரு யமசகி எங்கே இருக்கின்றார் அப்படின்னு கேட்கக்கூடியது. இல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பெர்சன் தான் வர வேணும். ஆவே யமசகி சன் அப்படின்னு வரும். அதோட வா பாட்டிகளை பயன்படுத்த வேணும். எங்கே அப்படின்னு கேட்கறதுக்காக தொக்கோ அப்படின்ற வேர்டை பயன்படுத்தணும். அதுக்கு பின்னால நீ பாட்டிகளை பயன்படுத்த வேணும். இருக்கின்றார் அப்படின்னு கேள்வியா கேட்கறதுக்காக இமஸ்கா அப்படின்றத பயன்படுத்த வேணும். ஆவே யமசகி சன்வா தொக்கோனி இமஸ்கா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றதுக்காக ஆஃபீஸ் அலுவலகம் அப்படின்றதுக்கு ஜிமுசோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ பாட்டிகளை பயன்படுத்த வேணும். இருக்கின்றான்னு சொல்றதுக்காக இமஸ் அப்படின்ற வேர்பை பயன்படுத்த வேணும். ஆகவே ஜிமுசோனி இமஸ் அப்படின்னு வரும். ஓகே. ඕකේ. ඊළඟට තියෙනවා where is the thing. දෙයක් කොහෙද තියෙන්නේ කියන question එක. දෙයක් කොහෙද තියෙන්නේ. මේකත් කලින් වගේමයි thing දෙයත් එක්ක බා කියන particle එක ඊළඟට කොහෙද where කියන වචනේ දොකෝ place එක ගැන අහන්නේ නී particle එක තියෙන්නේ කියලා අහනවා අරිමස්කා. නම් thing වා දොකෝනි අරිමස්කා. example TV එක කොහෙද තියෙන්නේ? එහෙම නැත්නම් where is the TV. TV එකට කියනවා තෙරෙබි ළඟට වා කියන particle එක කොහෙද දොකෝ නී particle එක තියෙන්නේ අරිමස්කා. තෙරෙබි වා දොකෝනි අරිමස්කා. ඊට නිදන කාමරය තියෙනවා. it's in the bedroom. bedroom එක තමයි place එක වෙන්නේ. bedroom එකට කියනවා shinshitsu. එහෙනම් place එකත් එක්ක නී තියෙනවා verb එක අරිමස්. shinshitsu ni අරිමස්. shinshitsu ni අරිමස්. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா வேயா இஸ் அ திங். அதாவது ஒரு பொருள் எங்கே இருக்கின்றது அப்படி கேட்கறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது நவுன் பேர் சொல்லாக பொருள் திங் வந்து வரக்கூடியதாயிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா வா பாட்டிகளை பயன்படுத்த வேணும். அதோட எங்கே அப்படின்னு கேட்கறதுக்காக தொக்கோ அப்படின்ற வேர்ட் பயன்படுத்த வேணும். அதோட நீ பாட்டிகளை பயன்படுத்த வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து நிச்சயமா ஒரு வினாவுக்குரிய வடிவமா வரும் அப்படின்றதுனால அரிமஸோட காவும் சேர்ந்து அரிமஸ்கா அப்படின்னு வரும். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பெயர்ச்சொல்லாக பொருள் வரும். அதோட வா பாட்டிகள் அடுத்து வந்து தொக்கோ எங்கேன்னு கேட்கறதுக்காக தொக்கோ அதோட நீ பாட்டிகள் அதாவது இறுதியா வந்து அரிமஸ்கா அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். முதலாவது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் இஸ் த டிவி அதாவது தொலைக்காட்சி எங்கே இருக்கின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தொலைக்காட்சி அப்படின்றது வந்து முதலாவது பெயர் சொல்ல வரும். தொலைக்காட்சி அப்படின்றதுக்கு தெரேபி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வா அப்படின்ற பாட்டிகளை பயன்படுத்த வேணும். எங்கேன்னு கேட்கறதுக்காக தொக்கோ அப்படின்ற வேர்டையும் அதோட நீ அப்படின்ற பாட்டிகளையும் பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்ற வினாவா கேட்கறதுக்காக அரிமஸ்கா அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ண வேணும். ஆகவே தெரேபி வா தொக்கோ நீ அரிமஸ்கா அப்படின்னு வரும். அதுக்கு ஆன்சர் பண்ற நேரம் இட் இஸ் இன் த பெட்ரூம் அதாவது அது பெட்ரூமில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றதுக்காக பெட்ரூம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சின்சிட்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது பிளேஸ் அப்படின்றதுனால அதோட நீ பாட்டிகளை பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்ட் பயன்படுத்த வேணும். ஆகவே சின்சிட்சு நீ அரிமஸ். ஓகே. ඒ වගේ ඊළඟ sentence එක try කරමු. இதே மாதிரி மற்ற சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. මිලා සන් හා උචි දොකෝ අරිමස්කා. ஓகே.
Okay, sentence බලමු. ඊළඟට තියෙනවා where is the Mr. Miller's house? Mr. Millerගේ ගෙදර කොහෙද? එතකොට මිරාසන් no මෙතන no එනවා. එයාගේ කියනවා. හරි? ඊළඟට place එක උචි, ගෙදරට කියන උචි. ඊළඟට වා කියන particle එක කොහෙද තියෙන්නේ? දොකෝනි අරිමස්කා. මිරාසන් no උචි වා දොකෝනි අරිමස්කා. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா வேர் இஸ் த மிஸ்டர் மில்லர்ஸ் ஹவுஸ், அதாவது திரு மில்லருடைய வீடு எங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல திரு மில்லருடைய வீடு அப்படின்ட்டு வார நேரம் மிராசன் அப்படின்றதோட நோ அப்படின்ற பார்ட்டிக்கல் பயன்படுத்த வேணும். அதாவது உடைமையை குறிச்சதுக்காக நோன்ற பார்ட்டிக்கல் பயன்படுத்த வேணும். அதோட உச்சின்னா வீடு. ஆகவே மிராசன் நோ உச்சி அப்படின்னா மிராசனுடைய வீடு அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். அதோட வந்து வா பாட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அடுத்தது வந்து எங்கே அப்படின்னு கேட்கறதுக்காக தொக்கோ, அதோட நீ பாட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதோட வந்து அரிமஸ்கா அப்படிங்கிறது இறுதியா பயன்படுத்த வேணும். ஆகவே மிராசன் நோ உச்சி வா தொக்கோ நீ அரிமஸ்கா அப்படின்னு வரும். ஓகே. right. ඊළඟට තියෙනවා place එකක දෙයක් තියෙනවා. එහෙම නැත්නම් කෙනෙක් ඉන්නවා කියන sentence එකම තමයි. එතන මේකේ place එක තව ටිකක් advance කරන විදිය. එතකොට මේකේ තියෙනවා places දෙකක් connect කරන විදිය. ඒ කියන්නේ table එක උඩ. එහෙම නැත්නම් on the table එහෙම නැත්නම් under the chair. අන්න ඒ වගේ ඒ දෙක connect කරන විදිය. on කියන එකයි table කියන එකයි connect කරන විදිය තමයි මේකේ තියෙන්නේ. ඒකට example තියෙනවා මේසේ උඩ ෆොටෝ එකක් තියෙනවා. There is a photograph on the table. ඒකට on the table කියන එක තමයි මෙතන අපිට හදාගන්න ඕනේ. මේසේ උඩ කියන එක. මේක තමයි place එක වෙන්නේ. table එකට කියන්නේ සුකුවේ ඊළඟට උඩ එහෙම නැත්නම් on කියනවා උවේ. ඒකට මේ දෙක connect කරන්න no කියන particle එක use කරනවා. එහෙනම් සුකුවේ න උවේ. ඊළඟට මේක මේ සම්පූර්ණ word එක තමයි full word එක තමයි place එක වෙන්නේ. සුකුවේ න උවේ ඊළඟට නී කියන particle එක. ඊළඟට photograph කියනවා thing දේ ශාෂින්. ඊළඟට ගා කියන particle එක අරිමස්. සුකුවෙන උවේ නී ශාෂින් ගා අරිමස්. එතකොට මේකෙම person කෙනෙක් ඉන්නවා නම් ඉමස් ලියනවා. අර කලින් structures තමයි use කරන්නේ. මෙතන මේ දෙක විතරක් connect කරන්න no කියන particle එක use කරනවා. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது 2 பெயர் சொற்களை வந்து இணைத்து வரக்கூடிய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 இடத்தை வந்து நாங்க ஜாயின் பண்ணி சொல்ல வேணும். இப்போ அந்த அடிப்படை உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேசைக்கு மேல், கதிரைக்கு கீழ். மேசை அப்படின்றது ஒரு இடம், மேலே அப்படின்றது ஒரு இடம். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்ல வேணும். அதே மாதிரி கதிரைக்கு கீழ்னா கதிரை அப்படின்றது ஒரு இடம், கீழே அப்படின்றது ஒரு இடம். அது ரெண்டையும் வந்து ஒன்றிணைத்து வந்து சொல்ல வேண்டும். அதுக்குரிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது பெயர்ச்சொல்லா இடம், ரெண்டாவது பெயர்ச்சொல்லா பொசிஷன், அதுக்குரிய இடம் அது எந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு பொசிஷன். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா நீ பார்ட்டிக்கல், அதோட வந்து பெயர்ச்சொல்லோட கா, அதோட வந்து இல்லை இதை பயன்படுத்த வேணும் என்னன்னு சொன்னா அரிமஸ் அப்படின்ற வேர்ட் வந்து பயன்படுத்த வேணும். அல்லது வந்து இமஸ், அரிமஸ் அது வந்து பொருட்களா இருந்துச்சுன்னா அரிமஸ், அல்லது வந்து மனிதனா காணப்பட்டா இமஸ் அப்படின்றது வரக்கூடியதா காணப்படும். இதுல வந்து முதலாவது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா there is a photograph on the table, அதாவது மேசை மேலே புகைப்படம் காணப்படுகின்றது. மேசை மேலே புகைப்படம் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மேசை அப்படின்றதுக்கு வந்து சுக்குவே அப்படின்னு சொல்லப்படுது. மேலே அப்படின்றதுக்கு உவே அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக நோ அப்படின்ற பார்ட்டிக்கல் பயன்படுத்தப்படுது. ஆகவே சுக்குவே நோ உவே அப்படின்னு வரும். அதோட நீ அப்படின்ற பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். புகைப்படம் அதாவது போட்டோகிராஃப் அப்படின்றதுக்கு சஷின் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கா பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காக அரிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்பை பயன்படுத்த வேணும். ஆகவே சுக்குவே நோ ஏ நீ ஷஷின் கா அரிமஸ். ஓகே. Okay, වගේ ඊළඟ sentences ටික try කරන්න.
இதே மாதிரி மற்ற சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
next one ඊළඟට තියෙනවා there is a shoes under the chair. පුටුව යට සපත්තු දෙකක් තියෙනවා. එතකොට පුටුව යට under the chair කියන එක තමයි මේ sentence එකේ place එක වෙන්නේ. chair කියන්නේ ඉසු under කියනවා යට කියනවා ශිතා. එතකොට මේ දෙක connect කරනවා no වලින් නා ඉසුනෝ ශිතා. ඊළඟට නී කියන particle එක ඊළඟට shoes වලට කියන්නේ කුත්සු ඊළඟට ගා particle එක තියෙනවා verb එක අරිමස්. ඉසුනෝ ශිතානි කුත්සුගා අරිමස්. ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா there is a shoe under the chair. அதாவது கதிரைக்கடியில் அதாவது காலணி காணப்படுகின்றது. கதிரைக்கடியில் காலணி காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா under the chair அதாவது சான்றதும் under ரெண்டு இதை வந்து கனெக்ட் பண்ண வேண்டும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இசு அப்படின்னு சொன்னா கதிரை அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். சித்தா அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னா under. இசு அப்படின்றது கதிரை, ஷிதா அப்படின்றது வந்து கீழால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக நோ அப்படின்ற பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். ஆகவே இசு நோ ஷிதா அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால காலனி ஷூஸ் அப்படின்றதுக்கு வந்து குட்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கா பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்றதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண வேணும். ஆகவே இசு நோ ஷிதா குட்சு கா அரிமஸ். இசு நோ ஷிதா குட்சு கா அரிமஸ். ஓகே. Okay, next one. ඊළඟ තියෙන there is a table in the room. room එක ඇතුලේ මේසයක් තියෙනවා. table එකක් තියෙනවා කියන එක. එතකොට room එකට කියන්නේ here ඇතුල. in කියනවා නකා. ඒකට ඒ දෙක connect කරනවා here නකා. නෝවලින්. දැන් මේක තමයි place එක වෙන්නේ. ඊළඟට මේ particle එක. here නකානි ටේබල් එකට කියන්නේ සුකුවේ එහෙම නැත්නම් තේබුරු ඊළඟට ගා පාටිකල් එක verb එක අරිමස් හයානෝ නකානි සුකුවේ ගා අරිමස්. ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா there is a table in the room. அதாவது அறையின் உள்ளே ஒரு மேசை காணப்படுகின்றது. அறையின் உள்ளே ஒரு மேசை காணப்படுகிறது. அப்ப அறை உள்ளே இதனை வந்து கனெக்ட் பண்ண வேணும். அறை ரூம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏயா அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளே அப்படின்றதுக்கு நக்கா அப்படின்னு சொல்லப்படுது. இதனையும் கனெக்ட் பண்றதுக்காக நோ அப்படின்ற பார்ட்டிகளை பயன்படுத்தலாம். ஆகவே ஏயானோ நக்கா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளேஸ் இடமா வரதுனால அதுக்கு பின்னால நீ அப்படின்ற பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். மேசை அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேபுரு அல்லது சுக்குவே அப்படின்றத பயன்படுத்தலாம். அதோட வந்து கா அப்படின்ற பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். இருக்கின்றதுன்னு சொல்றதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பாத்தீங்கன்னா ஏயானோ நகானி சுக்குவேகா அரிமஸ். ஏயானோ நகானி சுக்குவேகா அரிமஸ். ஓகே மேம். மேம் டன் மேம். Okay, next one. ඊළඟ තියෙනවා there is a box under the table. මේසෙ යට box එකක් තියෙනවා. ඒකට table කියන්නේ තේබුරු නැත්නම් සුකුවේ. ඊළඟට under යට කියන word එක ශිතා. ඒකට ඒ දෙක connect කරනවා no වලින්. තේබුරුනෝ ශිතා ඊළඟට නී particle එක. නැත්නම් box එකට කියන්නේ හකෝ නැත්නම් ගා කියන particle එක. තියෙනවා අරිමස්. නම් තේබුරුනෝ ශිතානි හකෝගා අරිමස්. ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா there is a box under the table. அதாவது மேசைக்கடியில் ஒரு பெட்டி காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா மேசை
அதே நேரம் அடியில் அப்படின்னு இந்த 2 சொல்ல வந்து கனெக்ட் பண்ண வேணும். மேசை அப்படின்றதுக்கு வந்து சுக்குவே அல்லது தேபுரு அப்படின்றத பயன்படுத்தலாம். அதோட வந்து ஷித்தா அப்படின்னா அண்டு, கீழால் அப்படி அடியில் அப்படி வரக்கூடியதாயிருக்கும். இதனை கனெக்ட் பண்றதுக்கு நோ அப்படின்ற பார்ட்டிகள பயன்படுத்தலாம். ஆகவே சுக்குவே நோ ஷிதா அல்லது தேபுரு நோ ஷிதா அப்படின்றத ஒண்ணு பயன்படுத்தலாம். அதோட இது வந்து பிளேஸா வரதுனால இதுக்கு பக்கத்துல நீ அப்படின்ற பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். அது பாக்ஸ் பெட்டின்றதுக்கு ஹக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கா பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காக அரிமஸ் அப்படின்றத பயன்படுத்தலாம். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னா தேபுருனோ ஷிதானி ஹக்கோகா அரிமஸ். தேபுருனோ ஷிதானி ஹக்கோகா அரிமஸ். ஓகே மேம். ඊළඟ එක තියෙනවා father is inside the supermarket. තාත්තා සුපර් මාකට් එක ඇතුලේ ඉන්නවා. එතකොට මේ sentence එකේ father කියන person මුලට ඇවිත් තියෙනවා. person මුලට ආවම particle එක වෙනස් වෙනවා. බා කියන particle එක use කරන්නේ. now ඔතෝසන්වා මෙතන තෝ කියන එක ඔතෝසන්වා ඊළඟට තියෙනවා inside the supermarket. සුපර් මාකට් එක ඇතුලේ. සුපර් මාකට් එකට සූපා ඊළඟට no වලින් කනෙක්ට් කරනවා inside කියන word එක නකා. නම් සූපාන නකා. ඒත් මේක තමයි place එක වෙන්නේ. නම් place එකත් එක්ක නි. ඊළඟට person කෙනෙක් ඉන්නවා නිසා verb එක imas වෙනවා. නම් ඔතෝසන්වා සූපානු නකානි imas. ඔතෝසන්වා සූපානු නකානි imas. ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபாதர் இஸ் இன்சைட் த சூப்பர் மார்க்கெட். அதாவது தந்தை பல்பொருள் அங்காடிக்குள்ளே இருக்கின்றார். தந்தை பல்பொருள் அங்காடியின் உள்ளே இருக்கின்றார். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபாதர் அப்படின்றத வந்து முதலாவது வரக்கூடியதா காணப்படும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதர் வந்து முதலாவது வார நேரம் அதுக்குரிய பார்ட்டிகளும் மாறக்கூடியதா காணப்படும். தந்தை அப்படின்னு சொல்றது ஃபாதர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒத்தோசன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வா பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பர் மார்க்கெட் உள்ளே. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பா அப்படின்னு கத்தக்கனாவில் எழுதலாம். அதுல வந்து உள்ளேன்றதுக்கு வந்து நக்கா அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டையும் கனெக்ட் பண்ண நோ பார்ட்டிகள் நடுவில் பயன்படுத்தப்படும். ஆகவே சூப்பானோ நக்கா அப்படின்னு வரும். இது அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிளேஸா வரும். சூப்பானோ நக்கா அதாவது சூப்பர் மார்க்கெட் உள்ளே அப்படின்றது வந்து இடமா வரும். ஆகவே அதுக்கு பின்னால நீ அப்படின்ற பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைச்சொல்லை பயன்படுத்தணும். காரணம் மனிதன் ஒரு மனிதன் உள்ளே இருக்கின்றான்னு சொல்றதுனால இமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைச்சொல்லை பயன்படுத்த வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒத்தோ சன்வா சூப்பானோ நக்கானி இமஸ். ஓகே මේ ඊළඟට තියෙනවා books are on the top of the table. පොත් මේසේ උඩ තියෙනවා. ඒතර මේකෙත් පොත් කියන එක books කියන එක මුලට ආවම වා particle එක use කරනවා. on වා table එක උඩ. සුකුවෙන උවේ නී අරිමස්. on වා සුකුවෙන උවේ නී අරිමස්. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா புக்ஸா ஆன் டாப் ஆஃப் த டேபிள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா புத்தகங்கள் மேசையின் மேலே காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா புத்தகங்கள் அப்படின்றது முதலாவது வந்திக்குது. புத்தகம் அப்படின்றது வந்து ஹொன். இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் முதலாவது வாரத்தினால அதுக்குரிய பாட்டிகளும் மாறப்படும். அவை வா அப்படின்ற பாட்டிகள் வந்து வரக்கூடியதாக காணப்படும். அது மேசை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுக்குவே. அது என்ன பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்றதுக்கு வந்து உவே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். இரண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக நடுவில் நோ பார்ட்டிகள் வந்திக்குது. ஆவே சுக்குவேனோ உவே அப்படின்னு வரும். இது அவ்வளவு பிளேஸ்ன்றதுனால அதோட நீ பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண வேணும். ஆவே ஒன்வா சுக்குவேனோ உஏ நீ அரிமஸ். ஒன்வா சுக்குவேனோ உஏ நீ அரிமஸ். ஓகே last one, the post office is next to the bank. post office එක bank එක ළඟ තියෙනවා. නම් post office එකට කියන්නේ you been කියකෝ ඊළඟට වා කියන particle එක you been කියකුවා next to the bank. bank එකට ගින්කෝ next කියන්නේ තොනරි එහෙනම් ගින්කෝන තොනරි තනි particle එක verb එක අරිමස්. you been කියකුවා ගින්කෝනෝ තොනරි ni අරිමස්. okay.
ஓகே மேம். இப்போ லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா, த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த பேங்க். அதாவது அஞ்சல் அலுவலகம் வங்கிக்கு பக்கத்தில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியதா காணப்படும். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வரும். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றதுக்கு யொபிக்யோகு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். அதோட வந்து பேங்க் அப்படின்னு சொல்றது வந்து கிங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, உள்ளே அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தொண்ணூரி அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளே அப்படின்றதுக்கு வந்து தொனாரி. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கிங்கோ பேங்கின் உள்ளே தானே, வங்கியின் உள்ளே. கிங்கோ அப்படின்றதையும், தொனாரி அப்படின்றதையும் கனெக்ட் பண்றதுக்கு நோன்ற பார்ட்டிகள் நடுவுல வரும். ஆகவே கிங்கோனோ தொனாரி. அதோட இது அவ்வளவும் பிளேஸ்ன்றதுனால அதுக்கு பக்கத்துல நீ அப்படின்ற பார்ட்டிகள் பயன்படுத்த வேணும். இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யொபிக்யோகு வா கிங்கோ நோ தொனாரி நீ அரிமஸ் அப்படின்னு வரும். ப்ரொனவுன்ஸ் பண்ற நேரம் மேம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ அதை நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஓகே. ඊළඟට තියෙනවා මේ particles දෙකක් මේ දෙක යා කියන එකයි ඊළඟට නදෝ කියන එක. ඒකට යා කියලා කියන්නේ and කියන meaning එක, නදෝ කියනවා soul එහෙම නැත්නම් යනාදිය. ඒකට මේ දෙක ගොඩක් වෙලාවට එකම sentence එකකදී තමයි use කරන්නේ, වෙන වෙනම use කරනවා අඩු. ඒකට එක sentence එකක ගොඩාක් දේවල් ගැන කියන්න තියෙනවා නම් යා නදෝ කියන එක use කරනවා. ඒකට ස්ට්‍රක්චර් එක හදාගන්නේ noun එකත් එක්ක යා මුලින් තියෙන nouns මේ sentence එකේ nouns ගොඩාක් තියෙනවා නම් මුලින් තියෙන noun එක and කියන එන තැන් වලට යා කියන එක use කරනවා. අන්තිමට තියෙන noun එකත් එක්ක තමයි නදෝ ලියන්නේ. ඒකට මේකේ අනිත් දේවල් අනිත් particles ඊළඟට verb එක ඒ sentence එකට නෝ වෙනස් වෙනවා. එතකොට example තියෙනවා කාමරයේ ටීවී එකක් සහ ඇඳක් යනාදිය තියෙනවා. There is a bed and TV in the room කියන sentence එක. ඒකට මෙතන place එකක දෙයක් තියෙනවා කියන structure එක තමයි ගන්නෙ. place room එකේ තියෙනවා. place එක තමයි room එක. එයා. ඒ place එකත් එක්ක me. ඊළඟට TV එක. TV එකට කියනවා තෙරෙබි and කියන meaning එකට ගන්නවා යා particle එක. තෙරෙබි යා. ඊළඟට bed එකට කියනවා බෙද්දෝ. so නැත්නම් යනාදී කියනවා නදෝ. ඊළඟට place එකක දෙයක් තියෙනවා කියන නිසා ගා කියන particle එක. verb එක අරිමස්. හේයානි තෙරෙබියා බෙද්දෝ නදෝ ගා අරිමස්. හේයානි තෙරෙබියා බෙද්දෝ නදෝ ගා අරිමස්. ඒ වගේ ගොඩාක් දේවල් ගැන කියනකොට යා නදෝ කියන particles use කරනවා. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸ்ல வந்து நீ நிறைய விடயங்கள பத்தி பேசுற நேரம், யா, நதோ அப்படின்ற 2 வேர்ட்ஸ வந்து யூஸ் பண்ணலாம். யா அப்படின்றது வந்து இங்கிலீஷ்ல அண்ட், அப்படின்ற மீனிங் வரக்கூடிய மாரியும், நதோ அப்படின்றது சோ ஆன். சோ ஆன் எட்செட்ரா அப்படின்ற நிறைய சொல்லிட்டு போற நேரம் சோ ஆன் அப்படின்றத விட இன்னும் பல அப்படின்றது சோ ஆன் வந்து குறிக்கக்கூடியதா இருக்கும். நதோ அப்படின்ற வேர்ட் வந்து அதுக்காக பயன்படுத்தப்படும். இப்ப வந்து முதலாவது அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது பெயர்ச்சொல் வர வேண்டும். அதோட யா அதாவது அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்த வேணும். 2வது பெயர்ச்சொல் வர வேணும். அதுக்கு பின்னால சோ ஆன் அதாவது இன்னும் பல அப்படின்றது குறிக்கக்கூடிய நதோ அப்படின்ற வேர்ட் வந்து வர வேணும். அது அப்படிதான் வரும். அதுக்கு பின்னால முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, தேர் இஸ் அ பெட் அண்ட் டிவி இன் த ரூம். அதாவது அறையில் கட்டில் மற்றும் தொலைக்காட்சி காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் அப்படின்றது வர வேணும். ரூம்ன்றதுக்கு வந்து ஏயா அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து பிளேஸ் அப்படின்றதுனால நீ பார்ட்டிகள பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால டிவி தொலைக்காட்சி அப்படின்றதுக்கு தெரேபி. அதோட முதலாவது நவுனோட நாங்க யா அப்படின்ற அண்ட் பயன்படுத்துறதுக்காக யா அப்படின்ற பார்ட்டிகள பயன்படுத்துவோம். ஆகவே அடுத்தது யா அப்படின்றது வர வேணும். அதோட வந்து கட்டில் அப்படின்றதுக்கு வந்து பெத்தோ. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல சோ ஆன் அப்படின்னு குறிச்சதுக்காக நதோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு பின்னால கா அதோட வந்து இருக்கின்றதுன்றதுக்காக அரிமஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அவை ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா, எயானி தெரேபியா பெதோ நதோகா அரிமஸ். எயானி தெரேபியா பெதோ நதோகா அரிமஸ். ஓகே.
ඕකේ වගේ ඊළඟ සෙන්ටෙන්සස් ටික ලියන්න. இதே மாதிரி மற்ற 2 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. Yasaiya kudamono nado o kaimashita. Yasaiya kudamono nado o kaimashita. හරි ඕකේ.
Okay, next one. ඊළඟට තියෙනවා I bought vegetables and fruits and so on. එළවලු සහ පළතුරු මිලදී ගත්තා. එතකොට මෙතන vegetables කියන්නේ යසයි. මේකේ I කියන එක දාන්න පුළුවන් ඕනනම් වතශිවා. යසයි and කියනවා යා. ඊළඟට vegetables වලට කියනවා කුදමුනෝ. so on කියන්නේ නදෝ. ඊළඟට මෙතන object එකක් වෙන නිසා wo particle එක මිලදී ගත්තා bought කියනවා කයිමස්තා. යසයි යා කුදමුනෝ නදෝ කයිමස්තා. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ போட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் so on. அதாவது நான் மரக்கறிகள், பழங்கள் இன்னும் பலவற்றை வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல விருப்பம்டா வத்தஷிவா நான் அப்படின்றத போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி போடாமலும் விடலாம். இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா யசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது வெஜிடபிள்ஸ் அப்படின்றத குறிச்சக்கூடியதாக காணப்படும். யசை வெஜிடபிள்னே இது மேம். ஹலோ மேம். யசாய் அப்படின்றது வந்து வெஜிடபிள் மரக்கறிகள் அப்படின்றத குறிச்சக்கூடியதாக காணப்படும். அதாவது முதலாவது பேர் சொல்லோட வந்து யா அப்படின்ற பாட்டுக்களை பயன்படுத்த வேணும். ரெண்டாவது ஃப்ரூட்ஸ் பழங்கள் அப்படின்றதுக்கு வந்து குதமுனோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து நதோ அப்படின்றத வந்து பயன்படுத்த வேணும். நதோ அப்படின்றது வந்து இன்னும் பல அப்படின்றத குறிச்சக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டுமே ஒப்ஜெக்ட் அதாவது செயற்படு பொருளாக காணப்படுறதுனால இதோட போ அப்படின்ற பாட்டுக்களை பயன்படுத்த வேணும். அதோட வந்து வாங்கினேன் அப்படின்றது கைமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது பாஸ்ட் டென்ஸ் இருந்த காலம்ன்றதுனால கைமஷ்தா அப்படின்றது பயன்படுத்தப்படுது. ஆகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யசையா கொதமுனோ நதோவோ கைமஸ்தா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். Okay, sorry. Next one. ඊළඟට තියෙනවා there are letters and photos in the box කියන එක. box එක ඇතුලේ letters සහ photos තියෙනවා. box එකට කියන්නේ හකෝ. ඊළඟට ඇතුලේ inside කියනවා නකා. මේ දෙක connect කරනවා no වලින් හකෝ no නකා. and place එකත් එක්ක නී. ඊළඟට letters කියනවා තෙගමි and කියන්නේ යා. and photos වලට ශාසින් සෝන් කියනවා නදෝ. ඊළඟට මේකත් තියෙනවා කියන verb එක තියෙන නිසා ගා කියන particle එක. ඊළඟට ආරිමස්. නම් හකෝනෝ නකානි තෙගමි යා ශාසින් නදෝ ගා ආරිමස්. okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா there are letters and photos in the box. அதாவது பெட்டியில் கடிதங்கள் மற்றும் புகைப்படங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது வந்து பெட்டி அப்படின்றதுக்கு வந்து ஹக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பெட்டின் உள்ளே அப்படின்னு வார நேரம் நக்கா அப்படின்னு சொன்னா உள்ளே ஹக்கோ அப்படின்ற பெட்டி ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நோ அப்படின்ற பாட்டுக்களை பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஹக்கோனோ நக்கா அப்படின்னு வரும். இது வந்து பிளேஸ் அப்படின்றதுனால நீ பாட்டுக்களை பயன்படுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடிதங்கள் அப்படின்றதுக்கு வந்து தெகாமி. அதே நேரம் வந்து முதலாவது நானோட நாங்கள் யா அப்படின்னு என்றது பதிலாக யா அப்படின்றது பயன்படுத்துவோம். அது புகைப்படங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக ஷஷின். அதோட இன்னும் பல அப்படின்னு சொல்றதுக்காக நதோ அப்படின்றத பயன்படுத்தலாம். அதுக்கு பின்னால வந்து கா அப்படின்றத பயன்படுத்த வேணும். கடைசி இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அரிமஸ் அப்படின்ற வினைச்சொல்லை வந்து பயன்படுத்த வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா ஹக்கோனோ நகானி தெகாமி யா ஷஷின் நதோ கா அரிமஸ். ஓகே. okay. එතකොට යා කියන්නේ and කියන එක නදෝ කියනවා සෝල්. ඒකට මෙතනින් මේ lesson එක end වෙනවා. doubts මොනවද තියෙනවද lesson 10 වල? இதோட வந்து இது 10வது லெசன் முடியுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதான்னு கேக்குறாங்க. मैम अर सो ऑन කියන එක පොඩ්ඩක් pronunciation එක කරන්න කොහොමද? නදෝද? නදෝ. 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 okay. වෙන doubts නෑ නේද? එහෙනම් මෙතනින් end කරමු අදට class එක. ඊළඟ දවසේ කරන්නේ lesson 11.
உங்களுக்கு அறிவு. ஹரிகத்தோ கோசாய்மா மேம். அதாவது இதோட டவுட்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால கிளாஸ் இதோட முடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க மேம். ஹரிகத்தோ கோசாய்மா மேம். பாய் மேம். டேக் கேர். குட் நைட். Okay, bye. Take care. Good night. Thank you.